அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்னன்னா, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே எடை போட்டுக்கிட்டே அத பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். என்னன்னா, "முதல்ல அப்பளம்னு சொல்லுங்க. பப்புடு பப்புடுன்னு எரிச்சலா வருது. ஏன் தமிழ் நல்லா தானே பேசுற?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பளத்த அப்பளம்னு சொல்லலாம். இது பப்புடு. அப்பளம் மாதிரி இருக்கும். ஆனா அப்பளம் கிடையாது. இது வந்து பப்புடு. பப்புடுன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு எரிச்சலா வந்துச்சு அப்படின்னா, தள்ளி விட்டு பார்க்காம தள்ளி விட்டு போயிடுங்க. ஏன்னா, அப்பளம்னு சொன்னா எனக்கு வியாபாரம் ஓடாது. இது அந்த காலத்துல பெரியவங்க போடுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இது பப்புடு தான். ஆனா, அப்பளம் மாதிரி இருக்கும். அப்பளம் எப்படி சாப்பாட்டுக்கு தொட்டுக்குவோம், அதே மாதிரி தான் இதுவும் பப்புடு. இத வந்து பப்புடுன்னு தான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்பளம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்பளம்னு சொன்னா சேல்ஸே ஆவாது. அப்பளம் கடையில விக்கிது பார்த்தீங்களா, அது வேற, இது வேற. அதனால இத பப்புடுன்னு தான் சொல்லுவோம். நீங்க என்ட்ட பப்புடுன்னா என்னான்னு கேட்குற நெறைய சிஸ்டரும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இது அப்பளம் மாதிரி இருக்கும் பப்புடு அப்படின்னு சொல்லி நெறைய கமெண்ட்லாம் பண்ணி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, "அப்பளம் கிடைக்கும் வேணும் என்றால் சொல்லுங்க, கொரியர் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒரு கமெண்ட் மட்டும் இல்ல. நெறைய சிஸ்டர் வந்து என்னோட வீடியோல வந்து கமெண்ட் போடுறாங்க. "நானும் பப்புடு போடுறேன். நாங்க கொரியர் போடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நீங்க வியாபாரம் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லல. நீங்க யூடியூப் சேனல்லயோ, இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ அந்த மாரி ஆன்லைன்ல போட்டு நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏதாச்சும் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஏன் வீடியோ பார்த்துட்டு, என்னோட கமெண்ட்ல பார்த்துட்டு ஆர்டர் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்டின்னா என்ன தான் கேட்பாங்க. அதனால தான் சொல்றேன். நீங்க தாராளமா போட்டு வியுங்க, வியாபாரம் பண்ணுங்க. ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா என் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணி நீங்க வியாபாரம் பார்க்காதீங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து நெறைய சிஸ்டர் வந்து கேட்கறது என்ன, ஆ கடலூருக்கு கொரியர் பண்ணுவீங்களா? சென்னைக்கு கொரியர் பண்ணுவீங்களா? இன்னும் நெறைய காரைக்காலு, அப்புறம் வந்து அம்மாபட்டினம் அந்த மாரி ஊர்லேருந்துலாம் கமெண்ட் பண்றீங்க. எங்களுக்கு அனுப்பி விடுங்க, அனுப்பி விடுங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பா அனுப்பி விடுறேன். எனக்கு அந்த ஆசை தான் இருக்குது. ஆனாலும் என்னால 1 கிலோவுக்கு மேல பப்புடு போட முடியல. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா 1 நாள் ஃபுல்லா போட்டா 2 கிலோ ஆகுது. 2 கிலோ தான் போட முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால தான் நான் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் போட்டு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காதும் க க யாருக்காச்சும் கையால பப்புடு போட தெரியும் அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. லால்பேட்டையில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வரலாம் கண்டிப்பா. நான் வந்து காலையில 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் போடலாம். அப்படி தெரியும், நான் வரேன், வந்து போடுறேன் அப்படின்னா, எவ்வளோ என்ன சம்பளம் எவ்வளோ அதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க வரீங்க, எனக்கு போட தெரியும் அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல கான்டாக்ட் நம்பர் குடுத்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆன்லைன் வியாபாரம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.